வாங்க, சர்மா மைண்ட் வாய்ஸ் சேனலுக்கு 50 பேரை வரவேற்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். என்னண்டே தெரியலத்தே, கொஞ்ச நாளாகவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சோறே சாப்பிட முடியல. சாப்பாட்டில் இந்த மும்புடு காக்கா குருவிக்கு வச்சாப்புல மும்புடு சோறு எடுத்து வச்சு இப்போ சாப்பிட்றேன். சாப்பிட்டோன்னே என்னண்டோ வருது, சாப்பாடு வேணான்றது மனசு. சாப்பாடை கொண்டு போய் வச்சுட்டு படுத்த தூக்கமே வரமாட்டேங்குது. தூக்கம் வர மாட்டேங்குது. தூங்கினாவில நல்லா இருக்கும், தூக்கமும் வர மாட்டேங்குது. மனசில் அப்படியே பாரமாகவே இருக்குது பார்த்துக்க. பெரிய பாறாங்களை தூக்கி வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரியே பாரமாக ஒரு மாதிரி மன அழுத்தமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. சீமாப்பாவே சொல்கிறாரு, என்னடி ஆச்சு உனக்கு? இத்தனை நாளாக நல்லா தானே, நல்லா குதூகலமாக குதிச்சு சோறாக்குவ, குதிச்சு வீடியோ பேசுவேன், ஓடுவேன், ஓடியாருவேன், பிள்ளைகளை கொண்டு வந்து லஞ்சு கூடிய கொண்டு வந்து இதில் வண்டியில் கோர்த்து விடுவேன், பிள்ளைக்கு தூக்கி உட்கார வைப்பேன். இன்றைக்கி என்ன வாசல் நின்றுக்கிட்டு போயிட்டு வாங்கன்னு கையை கட்டிக்கிட்டு இருக்க, என்னாச்சு அப்படிங்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது தானே கேட்குறாரு. அவர் மாற்றம் இருக்கிறது கேட்குறாருன்னு நான் நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு நடக்கிறது எனக்கு தெரியுதுலத்தே. சாப்பிட முடியலத்தே. சோறை போட்டு வச்சாவே என்னண்டோ வருது. தோசையை சுட்டு எல்லாரும் தோசைக்கு வச்சாவே நம்மளுக்கு தனியாக வெஞ்சனை ஏதாச்சும் ரெடி பண்ணி ஒரு கஞ்சி வந்து குடிப்போமான்ட்டு யோசனை பண்ணி கருவாடை பொறிச்சு எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் கஞ்சியை வைப்பேன். இப்போ அந்த கஞ்சியை கண்டாலும் இரண்டோ வருது. ஒரு வேளை இண்டஸ்ட்ரியாக இருக்குமா என்னண்டே தெரியலை, என்ன மாயம்டே தெரியலை. யார் எனக்கு என்னமோ பில்லி சுண்ணிய வைக்கிறாங்களான்னு நெசமாவே பொய் சொல்கிறேன்னு நினைக்காதியே, என் மேலே சத்தியமாக அப்படி வருது. பெரிய மனுஷங்க இருந்து என்ன சொல்லுங்க, என்னவா இருக்கு? சோறு சாப்பிட முடியல, மனம் பாரமாகவே இருக்குது. அப்படியே மனசு எதையோ நினச்சி கவலைப்படும் பாருங்க, அது மாதிரியே நினச்சி கவலைப்படுற மாதிரியே கவலையாக வர்ற மாதிரி இருக்குது. தூக்கம் வர மாட்டேங்குது, சுத்தமாக தூக்கம் வரும். பகல்லாம் தூங்குவேன். பகலெல்லாம் பார்த்துக்கோங்க, அப்படியே இது வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு அடைச்சிட்டு தூங்கி 12 மணிக்கு எழுந்திரிச்சு அப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். சமைக்கிறது, சமைச்ச தேய்க்கிறது, அப்புறம் பிள்ளையை கூப்பிட்டு வர்றது, அப்படி பார்ப்பேன். அது அந்த கரெக்டாக அந்த 10 மணிக்கு உங்களுக்கு ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே படுத்தவா. அப்புறம் 12 மணிக்கு எந்திரிப்பேன் பார்த்துங்க. 10 மணினா 11, 12, 12:30, அப்படி 1 மணி அப்படித்தான் எந்திரிப்பேன். அது 1 மணிக்குள்ளே எழுந்திரிச்சிருவேன் கரெக்டாக. அப்படித்தான் போய்கிட்டு இருந்துச்சுட்டே. இப்போ என்னன்னு தெரியலை, பகல்லையும் தூக்கமும் வர மாட்டேங்குது. அது தூக்கம் இல்லாதது நான் சரி பகலில் தூக்கம் இல்லை, நைட்டில் வேகமாக தூக்கம் வரணும்ல, அதுவும் வர மாட்டேங்குது. முணங்கிட்டு உண்டிக்கிட்டு ஒரு மாதிரி அதே சொல்லியில் மனசு பாரமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. எதையோ நினச்சி கவலைப்படுது, என்ன காரணத்துக்கு கவலைப்படுது அப்படின்ட்டே தெரியாத மாதிரியே இருக்குது. இதெல்லாம் என்னவா இருக்கும்? எதுக்கு இப்படி பைத்தியக்காரத்தனமாக நம்மளுக்கு வருது? யார் என்ன செஞ்சது நம்மளுக்கு? நம்ம எதுவுமே மனக்கவலையாக இருக்கிறதுக்கு ஒன்றும் இங்கே வீட்டில் எதுவுமே நடக்கலையே. நல்லபடியாக அதிரசம் கொடுக்கலான்னு சொல்கிறேன். வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கையில் ஒரு மாதிரி சோகமாகவே சொல்கிறேன். முதல்ல என்ன செய்வேன், நல்லா கலகலப்பா சிரிப்பா. நீங்கள் யாரை சொல்லியிருந்திய அதிரசம் ஆர்டர் கொடுத்தா செஞ்சு தருவீங்களா? இது வாங்கி இது வந்தால் அதிரசம் வாங்கிட்டு வரலாமா, பணத்தை காசுக்குன்னலாம் நாங்கள் அதிரசத்தை வீட்டில் சேர்த்து ஆர்டருக்கு சுட்டு கொடுக்கலத்தே. இப்போ கல்யாணம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கல்யாணக்காரங்க ஃபோன் அடிப்பாங்க, ஏங்க இத்தனை படி அதிரசம் இத்தனை படி முறுக்கு அப்படின்ட்டு. அப்போ ஃபோன் அடித்தாங்கன்னா நாங்கள் அவங்ககிட்ட இத்தனை படிக்கு இம்புட்டு வெள்ளம் இம்புட்டு அரிசி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லிடுவோம். வாங்கி வச்சுருவாங்க. அம்மா போய் அதை அலசி அரைச்சி சேர்த்து அப்படியே வச்சுட்டு வந்துடும். ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடியே சேர்த்து வச்சுட்டு வந்துடுவோம். கல்யாணத்துக்கு முன்னாடி என்றைக்கு மறுபடியும் வராங்களோ அன்றைக்கி போய் நாங்கள் சுட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம். சுட்டு கொடுத்துட்டு வந்தால் படிக்கு 150 ரூபாயா ஆமாம் 150 ரூபா குறைஞ்சது. கொஞ்சம் நல்ல வசதியாக இருந்தாங்கன்னா 50 ரூபா சேர்த்து கூட கொடுப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருந்தால் 50 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு குறைச்சிக்கிறீங்களான்றாங்க. அது சொல்ல முடியாது. 150 ரூபா கம்பல்சரி வாங்கிடுவோம். ஒரு படிக்கு 150 ரூபா வாங்கிடுவோம். அது அப்படித்தான் போய் சுட போகிறோம். இப்போ கல்யாணத்துக்கெலாம் ஆர்டர் கிடையாது. கடையை பேக்கிங் பண்ணி வியாபாரத்துக்கு போவாங்கள்ல, அவங்களுக்கு சுட்டு கொடுத்துட்டு வந்தோம்னா எனக்கும் ஆத்தாவுக்கும் சம்பளம் தருவாங்க. எனத்தையும் நைட்டில் போய் கொஞ்சோன்னு தாய்மாவில் வேலையை பார்த்துருந்தோம்னா அப்புறம் பகலில் ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வடக்கடையில் போய் வடக்கடையில் யாராவது வருவாங்களா வாங்குறதுக்கு. அதுவும் இப்போ வெயில் காலமாக இருக்கா, வெயில் காலம்னா ஒருத்தருமே வாராங்கள பார்த்துக்கோங்க. வெயிலுக்கு தாங்க முடியாமல் அடித்து அது என்ன செய்யுங்க, கரும்பு சேரை குடிச்சுவிட்டு ஜூஸை குடிச்சுவிட்டு அப்படியே போயிடுதுங்க. அப்படியே மனசு கஷ்டமாக இருக்கும். வியாபாரத்துக்கு இங்கேருந்து முதல் எடுத்துகிட்டு போகிறோமா, முதலோடு உட்காந்துக்கிட்டு திரும்ப கரைச்சி கீழே ஊற்றிவிட்டு அப்படியே வர்றது மனசு சங்கட்டமாக இருக்கும். அது வேறு.
இதுண்டா நம்ம வாட்டுக்கு உழைக்கிறோமா, உழைச்சதுக்கு கூலியை கொடுத்துட்றாங்க. வாங்கிட்டு புதுக்கிழமை வந்து வீட்டில் வச்சுட்டு அப்படியே வேலையில் பார்த்துட்டு தூங்கிடுவேன். அப்படியே அதிரஞ்சுடையில் கூட மௌனமாகவே சொல்கிறேன். நல்ல கலகலப்பாக சிரிக்க பேச, அந்த அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க அப்படி சொன்னாங்க, அதாக்குண்டா இதாக்குண்டா, அந்த வீட்டுக்காரவங்க பேசுவாங்க, அப்படி பேச அப்படி நல்லா இருப்பேன், கலகலன்னு இருப்பேன். இப்போ வந்து மௌனமாகவே ஒரே யோசனையாகவே பலன்னு மண்டைக்குள்ளே என்னத்தையோ ஓடிக்கிட்டு அதான் என்னமோ ஆகுது. என்ன ஆகுதுன்னு தான் தெரியல, எனக்கு சொல்ல தெரியல. என்ன வகை வியாதின்னு தெரியல. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இப்போ திரும்ப வந்துருச்சு. அது சரியாயிடுச்சு. அப்புறம் இப்போ திரும்ப வந்துருச்சு. என்னன்றே தெரியல. என் மனசுக்குள்ளே எதுவும் அது இதுன்னெலாம் கள்ளங்கவடம்லாம் வச்சுக்கிட்டு தெரிய மாட்டேன். ஆனால் என்னென்று தெரியலையத்தே அப்படி இருக்கத்தே சீமாப்பட்டையும் சொல்லிட்டேன். என்னென்று தெரியல சீமாப்பா, மனசு வந்து பாரமாக மனசு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு. நல்லா வருத்தம் ஏடி போடி லூஸு அப்படின்ட்டு சாதாரணமாக சொல்கிறாரு. சோறும் சாப்பிட முடிச்சுமா பண்ணுறேன். ஆமாம், இப்போ கொஞ்சம் நாளாகவே கண்ணு புளி விழுந்த மாதிரியே இருக்குது. சரி, தொடர்ச்சி அதிரசம் முறுக்கு சொல்ல போகிறதுனால அப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் போகிறேன் அப்படின்றாரு. அப்படி இருக்குத்தே நிலவரம். என்னத்தை சொல்கிறீங்க, என்னன்றது தெரியலையத்தே. பெரிய மனுஷக்க இருந்தால் சொல்லுங்கள், புலம்பிக்கிட்டு உங்கள்கிட்ட தான் புலம்பணும். வேறு யார்கிட்ட புலம்புறது? ஆட்டையும் சொல்கிறதுக்கும் சொன்னோம்னா என்ன, உனக்குலாம் இந்த வயசில் மனப்பாரமாக இருக்குது, மன கஷ்டமாக இருக்குது, சோறு திங்க முடியலன்ற என்ன, எண்ணெயில் கிடந்து வேலை பார்க்குறீங்களா, அதுதான் அப்படி இருக்குது அப்படின்வாங்க. சரி, எண்ணெயில் கிடந்து வேலை பார்க்குறோம், சோறு திங்க முடியல, ரைட்டு. மனசு ஏன் கவலையாக இருக்குது? அது ஏன் கழுத அப்படியே கவலை கொந்தி என்னமோ உள்ளுக்குள்ளே தட்டி கல்லை தூக்கி அப்படி நெஞ்சில் வச்சுட்டா உள்ளக்கு அப்படி எவ்வளோ கனமாக இருக்கும், அது மாதிரி கனமாக இருக்குதே. அப்படி இருக்குதே நெசமாவே, என் மேலே சத்தியமா. இதுக்கு இப்படி ஆகுது அப்படின்னு நினச்சே என்னத்துக்கு இப்படி ஆகுது அப்படின்னு நினச்சே எனக்கு ஒரு குழப்பமாக வரும், திங்கிங்காக இருக்குது. என்னவா இருக்கும், எதுக்கு இப்படி வருது, என்ன யாராவது நம்மளுக்கு எதாவது சூனியை வச்சுட்டாங்க. முருகா, யார் என்ன சூனியை வச்சாலும் அந்த சூனியத்துலேருந்து என்னை காப்பாற்று முருகா. ஏதோ பொழைச்சிக்கிட்டு இருக்கேன், முனியம்மாவை காப்பாற்று மக்களே. சொல்லுங்கத்தே ஏதாச்சும். என்னத்த சொல்லியத்தே, கை வேற அந்த ஒரு கை வேற வலிக்குதுத்தே. முட்டு கட்டி மாதிரி மறுபடியும் முட்டிக்கிட்டு வந்துச்சு. நல்லா வத்திக்கிட்டு போச்சு. ஊசியை போட்டு மாத்திரை ரெகுலர் திங்காமல் ஊசியை போட்டு அப்படியே சரியானவன சரியாச்சு இன்னும் அவ்வளோதான். இந்த மாத்திரையை தடவை அப்படி தூக்கி போட்டுருக்கு மாத்திரையை. அப்படி உங்கள்கிட்ட பேசலாச்சும் இப்போ இப்படி பேசலாச்சும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குதே. அப்படி சோக சூழ்நிலையிலே இருக்குது. என்ன காரணமாக இருக்குது, ஏது காரணமாக இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கத்தே, தெரிஞ்சுக்கிறதுக்குத்தே. என்ன 4 மக்கள்கிட்ட இது வந்து ஒருத்தோடு சொன்னால் அது ஒரு மாதிரி. இப்போ ஒரே ஒரு 10 20 30 பேர் வார்த்தைக்கு 30 பேர்த்தில் ஒரு 20 பேர் சொன்னேன்டா அது ஒரு மாதிரி. ஒருத்தருக்கு ஒரு யோசனை இருக்க சொல்லுவாங்கல்ல. இதனால இருக்குமா, இதனால இருக்கலாம் அப்படி நானாக எனக்கு எது உண்மையோ அதை புரி விட்டுக்கிடுவேன். என்னத்தையே சொல்லி விடுங்கத்தே, எனக்கு மனக்கவலையத்தை உங்கள்கிட்ட சொல்லணும். என்ன வேறு யார்கிட்ட சொல்லுவேன் நான்? அப்படி இருக்குது. வேலை வெட்டியெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு தூக்கமே வரமாட்டேங்குது. அதனால கூட சோர்வாக இருக்கும்ல, தூக்கம் வராட்டாலும் சோர்வாக இருக்கும்ல. என்ன மூளை வந்து மந்த நிலையிலேயே அடி என்ன அப்படி இருக்கலாம், அமௌண்ட்டும் இருக்குது. அப்புறம் ஏன் மனசு கஷ்டமாக இருக்குன்னு தெரியல. சரி, நடக்கிறது கடவுள் செயல். என்ன கடவுள் மேலே இருக்கிற ஒரு வார்த்தை என்னென்ன முடிவு பண்ணி வச்சுருக்காரு அதே நடக்கும். நம்ம என்னத்தை சொல்கிறது? உங்கள்கிட்ட புலம்பி இப்படி தவிச்சிட்டு இருக்க வேண்டியதே. சரி, லைக்கை போடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கி பார்க்குறேன், தூக்கம் வருதாண்டு. தூக்கம் வந்தால் தூங்குவோம் இல்லைண்டா, வேலை வெட்டியில் பார்ப்போம். என்ன வேலை வெட்டி இருக்குது, கை வேறு வலிக்குது, இன்னும் போட்டு கடுக்குன்னு கடுக்குது. ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஆஸ்பத்திரி போய் மறுபடியும் ஒரு ஊசியை போட்டதேன் ஒரு 2-3 மாதத்துக்கு கை வலி வராது. ஆப்ரேஷன் பண்ணுங்கன்றாங்க. இதெல்லாம் ஆப்ரேஷன் கையில் ஊசி போடவே ஊசியை மருந்து ஏத்தையிலே இங்கே பதக்குன்னு நெஞ்சு படக் நெஞ்சு படக்குன்னு துடிக்கும். என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க. ஊசியை வந்து குத்த வருவாங்கல்ல, வரையில் கண்ணை மூடிக்கிறேன். ஐயோ குத்த வராங்களே முருகான்னு. இதில் கையை அப்படி புரட்டுன்னு அறுத்து ஆப்ரேஷன் பண்ண போகிறோன்னா அவ்வளவுதான், மர்டர் ஆயிடுவேன். வேணாம். உலகத்தில் நல்லபடியாக வாழ் வரைக்கும் உடம்புல கத்தி விடாமல் வரணும் இருக்கிறேன். குழந்தை வந்ததுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணால் ஓடியாக்குறது. குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாட்டேன். பயந்த வழி பக்கடா. வாய் பேசுகிற அளவுக்கு மருத்துவத்துறைக்குள்ளவே நுழையாது. உடம்புல கத்தி விட்டு கீறி ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஆத்தாடி வேணாம் அப்படின்னு
பங்குஸ்தா பக்குவமாக இருந்து வாழ்க்கையை கொண்டு போயிரு, எனக்கு குடும்ப கட்டுப்பாடு வேணாம் அப்படின்னு ஓடியாந்தவா. 2 நாள் சென்று வரேன், 1 நாள் சென்று வரேன், இன்னும் போகலை. சரியா லைக் போடுங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட என்னத்தை பேச இன்னைக்கு? பேசுகிறதுக்கு ஒன்றும் டாபிக் இல்லைன்றதை விட மன வருத்தமாக இருக்குது. அதனால் கதை சொல்ல முடியல உங்களுக்கு. எத்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப பேர் அழுகாத பண்ணுமதி எனக்கு அழுக வருதுன்ட்டு நானும் என் வீடியோவே எனக்கு பார்க்குறப்ப அழுக வந்துச்சு. அது வந்து நம்மளை அறியாமையே வர்ற உணர்வு பார்த்துக்குங்க. நம்ம மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்க ரொம்ப பேர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குடமுடாக்காரா போட சொல்லியிருந்தாங்க. பானுமதி அப்படிலாம் சொல்லாத, அம்மாவும் தங்கச்சி வருத்தப்படுவாங்க. நடக்கார ஒன்றை சொன்னாத்தே வருத்தப்படுவாங்க. ஆத்தாவே அடிக்கடி சொல்லுமே, நம்ம பார்க்க பானுமதி அது வயசுக்கு எம்புட்டு ஒரு இதாக அது யோசிக்குது. எனக்கு கூட அந்த யோசனை வரல. யோசித்து அந்த மாதிரி பொழைச்சு நல்லபடியாக புருஷனை வாழ்க்கையில் அதாவது செமிச்சு போடணும், இதை செமிச்சு போடணும் அப்படின்ற யோசனை வரல. புருஷன்தான் தஞ்சமுடியா, அவரே தஞ்சமுடியாக கிடந்தேன். என் மகளாச்சும் ஒரு மூளையாக யோசனை பண்ணி நல்லபடியாக பொழைச்சி நல்லபடியாக கரை சேர்த்து ஒருத்தருக்கும் இது இல்லாமல் ஆக்கிருச்சுன்னு பெருமையத்தை பேசுங்கக்கா. அப்படிலாம் நினைக்காத ஆற்று பெருமையத்தையும் சொல்லுவேன். என்னையே வருத்தமும் படாது. தங்கச்சியும் வருத்தப்பட மாட்டேன். ஏன் வருத்தப்படுறா? எல்லாம் உண்மையை தானே சொல்கிறேன்க்கா. எதுவுமே பொய் கிடையாது. இப்போ பொய்யான ஒரு விஷயத்த சொன்னாச்சு, என்ன நம்ம அக்கா ஒரு இது வீடியோக்காவது இப்படி பொய் சொல்லி இப்படி அழுகிறது மாதிரிலாம் நடிக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு. அது உண்மை தானே, உண்மைத்தானே பேசுகிறோம். நம்ம அக்கா நம்ம நடந்ததைன்னு சொல்லுது. தெரியாதா? அவள் வளர்ந்துட்டாளுன்னா என்னடி இதில் என்ன பிசுக்காக இருக்குது மூஞ்சி மாற எண்ணெயில் சுட்டு எண்ணெய் மூஞ்சி உறிஞ்சி எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்க. உறிஞ்சி எடுத்து வச்சுக்கிறோம். வெயில் காலம் வந்துட்டால் உதட்டு கண்ணங்கரையில் இருக்குங்க. பனிக்காலம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இது பூரா உரியும் பார்த்துருங்க. உறிஞ்சி செக்கச்சவேர்னு ஆயிரும். சிவீர்ந்து லிப்டிக் போட்டால் கூட அப்படி சிமிட் ஆகாது. எல்லோரும் கேட்பாங்க, சொந்தக்காரர் ஒரு லிப்டிக் போட்டிருக்கா, அந்த நாடகாரிவே லிப்டிக் போட்டிருக்காங்க. நான் சொல்ல வேண்டியதான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்தாங்க லிப்டிக்கா அப்படின்னு காட்ட வந்தேன். நான் புடவையோட முந்தி எடுத்துக்கிட்டு அப்படி செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, கூடுதலாக சிவீர்னாயிரும். இங்கே வர்றி தேய்ச்ச உடனே மறுபடியும் ஜகப்பாதுடி அப்படின்வாங்க. உடம்பு பூரா கண்ணங்கரைன்னு உடைச்சிட்டு என்ன உதட்ட மட்டும் இப்படி கலராக பிடிச்சிருக்கு அப்படின்வாங்க. இப்போ பாருங்கள், அதுவும் கண்ணங்கரையில் போய்கிட்டு வெயில் அடிக்குது தாங்க முடியாமல் அடிக்குது. வெளியில் முகம் காட்ட முடியல. அதுக்கு தான் நைட்டில் போய் சுட்டுறது. நைட்லண்டா நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம ஆடு சுட்டு போட்டு வந்துடலாம். அப்படித்தான் அதிரசம் முறுக்கு சுட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா வீட்டில் சுட்டாத்தே நம்ம சுட்டுக்க வீட்டில் அடக்கம் இது பண்ணிட மாட்டோமா. மொதல் அப்படி எடுத்து சுட்டோம். வீட்டில் தான் மாடியில் வச்சு வீட்டில் நைட்டு பூரம் சுடுவோம், பகை பூரம் சுடுவோம். தீபாவளி டயத்துலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் டப்பு டப்புன்னு வெடி வெடிச்சு தீபாவளி ஒன்று வெடிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் பலாரம் சட்டி வச்சு பலாரம் சுட்டு ஒருத்தருக்கு ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருப்போம். 1 மணி 2 மணிக்கெலாம் வந்து ஆர்டரு, பானுமதி இன்னும் ஒரு 100 அதிரசம் அப்படின்றாரு. போங்க என்கிட்ட இன்னைக்கு தீபாவளி போங்க, நாங்கள் குளிச்சு நல்ல தண்ணி கட்டவேணா, அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லுங்கள், மாவை காலியாக பச்சுன்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லாதிரி ஓடி ஆளுக்கு ஒரு நாள் நீ வேகமாக சுட்டு போடு, நாங்கள் 2 பேர் எடுத்துறோண்டு மாமியால் மருமையின்னு உட்காந்து அரிப்பாங்க அரிகரண்டியில். நான் 2 பேர்த்துக்கு இணையாக தட்டி தள்ளணும். தீபாவளி கொண்டாட முடியாது, அதனால நான் கொண்டாட முடியாது. அதுலேயே உட்காந்து கிடப்போம். கறிக்குழம்பு ஆக்கி வச்சுக்கிட்டு பிள்ளைகளை திங்க விட்டுக்கிட்டு. இப்போ புது துணி கட்ட முடியாது, அப்படிலாம் சுட்ட காலம் உண்டு. அப்போ கட்டுறது கேட்டால் கொடுப்போம். அப்போ எப்போவுமே அதிரசம் முறுக்கு வீட்டிலே இருக்கும். இப்போ பார்க்க முடியல, இழுக்க முடியல. ஆத்தாவளையும் வயசாகி போச்சு, சீமா அப்பாவும் எண்ணெய் விலை இதுக்கெல்லாம் கூடி போச்சா, அதனால் குறைச்சிக்கிட்டோம். இப்போ வந்து அவளுக்கு போய் நம்ம போய் சம்பளத்துக்கு போய் சுட்டு கொடுக்குறோமா, சம்பளத்தை வாங்கிட்டு வந்துட வேண்டியதே. ஆமாம், சிலிண்டரு அது லொட்டு அதுவும் செலவான முதல் போடணும். இது முதலே விட வேணாம், நம்ம உழைச்ச காசை வாங்கிட்டு நம்ம அடுக்கு வீட்டுக்கு வந்துடுவோம். எவ்வளோ சம்பளம் கடலாம் கேட்கக்கூடாது. சாதாரண வடை சொல்கிறவங்களே 1000 வாங்குறாங்க, 1500 வாங்குறாங்க. நாங்கள் விடிய அதிரசம் சொல்கிறோம். தாய்மாவிலே விட்டு வரோம். அதையும் சொல்லிட்டேன், படிக்க விட்டுருந்தேன். படிக்க 150 ரூபா 180 ரூபா. சரித்தே லைக்கு போடுங்க. என்னத்தே நான் போய் இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். மனக்கவலைக்கு என்ன எதுக்காக அந்த கவலை வருது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கத்தே. தாய் குழந்தை என் தாய்மார்கள், இந்த சகோதரி ஊரை எனக்கு இன்றைக்கி ஆறுதல் சொல்லுங்க. தேம்பிட்டு போயிடும் ஆத்தாக்கலாம். லைக்கும் கைப்பையும் போட்டு விட்ருங்க தே. அதையும் மனக்கவலையோட மனக்கவலையா